சொல்லுங்க. ஸ்விஸ் விஷன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்க்க இருப்பது இன்றைய முக்கிய செய்திகள். பிரிபர்க் வாக்காளர்கள் புதிய நிதி கட்டுப்பாட்டு முன்மொழிவை நிராகரித்தனர். பிரிபர்க் மாகாணத்தில் நடைபெற்ற சமீபத்திய பொது வாக்கெடுப்பில் அரசின் செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட புதிய நிதி திட்டத்திற்கு வாக்காளர்கள் பெரும்பான்மையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் 68.57% பேர் எதிராக வாக்களித்தனர். இந்த முடிவின் மூலம் மாகாண நிர்வாகமும் பேரவையில் ஆதிக்கம் செலுத்தும் மிதவாத மற்றும் வலதுசாரி அரசியல் அணிகளும் மக்கள் மறுப்பை சந்தித்துள்ளன. வாக்கெடுப்பில் மொத்தம் 32.3% வாக்காளர்கள் மட்டுமே பங்கேற்றனர். அரசின் செலவினங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் வரிகளை அதிகரிக்காமல் நிதிநிலையை சீராக்குவது இந்த முன்மொழிவின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆனால் இதற்கு எதிராக இருந்தவர்கள் முன்னர் வழங்கப்பட்ட வரிசலுகைகளின் சுமையை பொதுமக்கள் அல்லது அரசு ஊழியர்கள் ஏற்க வேண்டிய அவசியமில்லை என வாதிட்டனர். இந்த முன்மொழிவு கடந்த ஆண்டு அக்டோபரில் மாகாண நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் இதற்கு எதிராக செயல்பட்ட குழு ஜனவரி மாதத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட கையொப்பங்களை சேகரித்து வாக்கெடுப்பை நடத்த வழிவகுத்தது. பொதுவாக 6,000 கையொப்பங்கள் இருந்தாலே வாக்கெடுப்பு நடத்த முடியும். இந்த தீர்மானத்தின் விளைவாக தற்போது மாகாணத்திற்கு தெளிவான வரவு செலவு திட்டமில்லாத நிலை உருவாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி. வணக்கம்.